சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை நான் முதலே சொன்னது போல, முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம். நம்ம அவரை முழுமையாக நம்ம தேடும் பொழுது நம்முடைய கவலைகள் எல்லாமே மாறி போகும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதனால இந்த நாட்கள்ல என்னென்ன காரியத்துக்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ எல்லா கவலைகளையும் தூக்கி மூட்டை கட்டி ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வைங்க. ஆண்டவர் தாமே எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். சிறிய ஜெபம் செய்திருக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த நாட்களில் ஆண்டவரே கவலைப்படக்கூடாது என்று எங்களிடத்தில் பேசியிருக்கீங்க. ஏசப்பா, அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திர கவலைப்படுகிறதுனால் சரீர அளவோடு ஒருவன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமா என்று நீங்கள் கேட்டிருக்கீங்கப்பா. நாங்கள் கவலைப்படுகிறதுனால எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வைத்துவிட்டு நாங்கள் இளைப்பாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில் அப்பாவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.